இந்த கிளாஸ் பீஸ்ல தண்ணியை விட்டோம்னா அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுது பிகாஸ் இட்ஸ் ஹைட்ரோஃபிலிக். அது தண்ணியை விரும்புது. இதே கிளாஸ் பீஸ கொஞ்ச நேரம் இந்த கேண்டிலுக்கு மேல காட்டிட்டு இப்போ அதுல தண்ணியை விட்டோம்னா வாட்டர் ரோல்ஸ் அப். இட்ஸ் ஹைட்ரோபோபிக். இப்போ அது தண்ணியை எதிர்க்குது. பட் ஹவு இட்ஸ் பாசிபிள்? இதுக்கு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கிளாஸ் பீஸ இந்த கேண்டிலுக்கு மேல காட்டும்போ அந்த கேண்டில் பல காரணங்கள்னாலயும் இன்கம்ப்ளீட்டா எரியறனால அங்க கார்பன் கிரியேட் ஆகும். அந்த கார்பன் ரிமைன்ஸ் தான் இந்த கிளாஸ்ல செட்டில் ஆகுது, இந்த கரி. சோ அப்படி இந்த கார்பன் இந்த கிளாஸ்ல செட்டில் ஆகும்போது அந்த கிளாஸோட சர்ஃபேஸ் நானோ சைஸ்டு ரஃப் சர்ஃபேஸ் மாறுது. ரஃப் சர்ஃபேஸ்னு பார்க்கும்போது அதுல மேடும் பள்ளவுமா இருக்கும். அந்த ரஃப் சர்ஃபேஸோட கேப்ஸ்ல ஏர் ட்ராப் ஆகும். சோ இப்ப நம்ம அந்த ரஃப் சர்ஃபேஸ்ல தண்ணியை விடும்போது அந்த ஏருக்கு மேலதான் நாம விடுற தண்ணி செட்டில் ஆகுது. அந்த கிளாஸுக்கும் தண்ணிக்கும் டைரக்ட் கான்டாக்ட் இல்ல. சோ இப்படி இருக்கிற கண்டிஷன்ல ஏர் மாலிகூல்ஸ்க்கும் வாட்டர் மாலிகூல்ஸ்க்கும் இருக்கிற அட்ராக்ஷனை பார்த்தோம்னா வாட்டர் மாலிகூல்ஸ்க்கு இடையில இருக்கிற அட்ராக்ஷனை விட கம்மி. சோ அந்த வாட்டர் மாலிகூல்ஸோட அட்ராக்ஷனை ஏர் மாலிகூல்ஸால பிரேக் பண்ண முடியாது. அதனாலதான் இப்ப அந்த தண்ணி அந்த கிளாஸ்ல ஸ்ப்ரெட் ஆகாம ரோல் அப் ஆகுது. இந்த எஃபெக்ட்டுக்கு பேர் தான் கேசி பேக்ஸ்டர் எஃபெக்ட். சோ ஒரு சின்ன ஸ்ட்ரக்சரல் டிஃபரன்ஸ்னால எவ்வளவு பெரிய சேஞ்சஸை கொண்டு வர முடியும்னு இந்த எக்ஸ்பெரிமெண்ட்னால உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதே சயின்ஸ் கான்செப்டை வேற எங்கேயாவது பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. பி இன் டச் வித் நோ பவுண்ட்ஸ்.